Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1040 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஸ்பீடு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஒட்டமா நமி உசோப்பு 3 பேர் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஃபுல் நிம்மதின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ரொடெக்ஷனோட வரதுனால கவலை இல்ல. அண்ட் ஃபாலோ பண்ற 2 பேரும் மட்டை ஆயிட்டாங்க. இனி கொஞ்சம் பயப்படாம இருக்கலாம்ல. அந்த சைபார்க்குங்க எல்லாம் கிஃப்டர்ஸோட ப்ரொடெக்ஷனோட நம்ம ஆளுங்க போறத பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, அந்த குட்டி பொண்ணு சொன்னா எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்குங்க. அதே நேரம் இங்க வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பெரிய கூட்டமே வரும். அவனுங்க எல்லாம் அந்த நம்பர்ஸும் வெயிட்டர்ஸும் அதான் பவர்ஃபுல்லான ஆளுங்க 2 பேர் வரானுங்களே. சோ போற போக்குல பொளந்து கட்டிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. இப்ப ஒட்டமாக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன், யாரும் அவளை நெருங்க முடியாது. உடனே அவளும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா நீங்க 2 பேருமே என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவான். அவ்வளவுதான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது மாஸ்டர் நம்மள ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்களா, சூப்பர் அப்புன்னு சொர்க்கத்துக்கே போயிட்டானுங்க. இனி இதுக்கப்புறம் அவ பக்கத்துல யாரையாச்சும் நெருங்க விடுவானுங்க, வாய்ப்பே இல்ல. இத்தனை ஆளுங்க எங்கதான் ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல, வந்துகிட்டே இருக்கானுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மாஸ்டர் மேலேயே கைய வைக்க வருவீங்க, சாவுங்கடான்னு சொல்லி அவனு 2 பேரும் அடிக்கிற அடிக்கு 10-20 பேர் பறப்பானுங்க. அப்படி அடி ஒண்ணு முரட்டுத்தனமா இருக்கும். நமியே பார்த்துட்டு அசந்துட்டான்னா பாருங்களேன். இந்த சம்பவத்தை மட்டும் கைடோ பார்த்தா கையில புடிச்சு கைமா பண்ணிடுவான். ஆனா ஒண்ணு, பேட்டில் ஃபீல்டுல ஃப்ரெண்டு புடிச்ச ஒரே ஆள் நீதாம்மா, சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்ப ஜூயிஸ் வெளியில வந்து, நமி நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன், என்னையே உன்னோட அட்டெண்டண்டா வைக்க கூடாது, நீ கேட்கிற ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணுவேன்ல அப்படின்னு சொன்னா முடியாது போடாம்பா. உடனே அவனுக்கு கஷ்டமா போயிடும். அட்லீஸ்ட் உன்னோட சர்வெண்டாவாச்சு என்னைய வச்சுக்க ப்ளீஷும்பா. எதுவாகவும் வச்சுக்க முடியாது போடாம்பா. சரி அட்லீஸ்ட் நீ ஒரு அடியாளாவாச்சு வச்சுக்கன்னா அதுவும் முடியாதும்பா. என்ன உன்னுடைய பெட்டா வச்சுக்க மியாவும் மியாங்கும். வாயிலேயே மிதிப்பேன் ஓடிருந்த உடனே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமா பின்ன பிக் மாமு நம்ம நமிய ஓட ஓட விட்டு விரட்டி அவளை கொல்லுன்னு சொல்லி ஜூயிஸ் அட்டாக் பண்ண அனுப்புனா. அந்த டைமுங்கும் போது ஜூயிஸுக்கே சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இருந்தாலும் பிக் மாம் சொல்றதை கேட்கணுமே, இல்லன்னா பொழந்து கட்டிடுவா. வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டே தான் நமிய அட்டாக் பண்ண போச்சு. சொல்ல போனா என்ன இருந்தாலும் அது தப்பு தானே, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்குமா. அதை பார்த்த நமிக்கே கஷ்டமாயிருச்சு. சரி அவன் என்ன வேணும்னா பண்ணா, தெரியாம பண்ணிட்டான், அதனால உன்னை என்னோட சர்வெண்ட் பார்ட்னர் பெட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு பீதி ஆயிரும். ஐயோ வெட்டியோட போறாளுன்னு, வேணும்னா என்னோட பார்ட்னரா வச்சுக்கிறேன் ஓகேவா. உடனே ஜூயிஸுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அந்த டைம் வேற இந்த வில்லப்பழைய கூட்டம் ஹேய் ஹேய்னு கத்திட்டே வருவானுங்களா. கொய்யாளைகளா, நமி என்னுடைய பார்ட்னர், அவளை அட்டாக் பண்ண நீங்க கத்திய தூக்கிட்டு வரீங்களா, உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஷாக்க கொடுப்பான். பின்னாடி முன்னாடின்னு ஒருத்தரை விடல. இனி நான் தாண்டா நமிக்கு ப்ரொடெக்ஷன், என்ன மீறி தாண்டா அவளை தொட போகணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போல்து கட்டிட்டு, நமி இனிமேட்டு உனக்காண்டி நான் சண்டை போடுறேன், நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. எங்க உசோப்பால சுத்தமா முடியல, ஆனாலுமே புலம்பிக்கிட்டே வருவான். பரவாயில்லையே நமி, உனக்கு ஏத்த மாதிரி நல்ல ஆளா புடிச்சிட்டேன்னு. அதுக்கப்புறம் இங்க காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க, கைடோவை காலி பண்ணுங்க, நம்ம லூஃபிய ஜெயிக்க வையுங்க அப்படி இப்படின்னு. ஆக மொத்தத்துல ஒரு 2000 பேராச்சும் அப்படியே கட்சி விட்டு கட்சி மாறிட்டானுங்க. இப்ப எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 2000 பேர் தான் இங்க காலி பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல 30,000 பேரு, அப்புறம் 20,000 பேரு, 2000 பேருக்கு அடிபட்டு இருக்குது, 2000 பேர் தோத்து போயிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் உருட்டி பிரட்டி அண்டாவெல்லாம் கழுவி வச்சு பார்த்தா பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 16,000 பேர் தான். அவங்க இப்ப 9,000 பேர்த்த எதிர்த்து சண்டை போடணும். எப்படி ஆரம்பத்துல 30,000 விசஸ் 5,400 இருந்தது. நேராக அப்படியா ஒரு பிரட்டு இப்படியா ஒரு பிரட்டு, அப்படி பிரட்டுன்னு பிரட்டி நம்ம சைடு ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போறாங்க. இப்படியே போச்சு, அவ்வளவுதான். கைடோவோட பக்கம் தோத்துருவாங்க போல. ஆனா CP9 ஆளுகளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எவனாச்சும் செத்து இங்க சாவு விழணும், அவனுங்க நிஜமாவே செத்துட்டானுங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறது மட்டும்தான் இவனுங்க வேலை. என்ன ஒரு அருமையான வேலை பாத்தீங்களா. அண்ட் இவனுங்க இப்ப அந்த ஹூசுவா பத்தி தான் பேசிட்டு இருப்பானுங்க. அவன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்க சீக்கிரட் எல்லாம் திருடிட்டு பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அப்படி எல்லாம் அவங்க CP9 விட்டு வெளியில வந்தாங்கன்னா கண்டிப்பா சாகணும், ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது உயிரோட இருக்க கூடாது. ஆனா இப்ப உயிரோட அவன் ஜிம்பை கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் நம்ம கையால சாகத்தான் போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜிம்பைக்கும் அவனுக்கும் சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்குது. எப்பவுமே சண்டைக்கு நடுவுல ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கல்ல, அப்படி ஹூசு கிட்ட நீ தான் CP9 இருந்தியே, அங்கேயே நல்லா ஜம்முன்னு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம தானே இருக்கும், அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம பைரட்டானு கேட்டா என்ன என்னைய கேள்வி கேட்கிற, கேட்டு வச்சுட்டு ஆணி அடிக்க போறியா, நீ கூட தான் கவர்மெண்டோட சேர்ந்து 7 வார்லார்ட்ல ஒரு ஆளுன்னு ஃபேமஸா சுத்திட்டு இருந்த, இப்போ ஒரு பொடிப்பயலுக்காண்டி வேலை பார்த்துட்டு இருக்கீல்ல, அது மட்டும் நியாயமானு கேட்பான். அட பாவி, 13 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த டெபிள் ஃப்ரூட்டை பத்திரமா பாத்துக்க முடியலங்கிறதுக்காக இப்ப அந்த ஃப்ரூட்டை தின்ன லூஃபி மேல காண்டாகிறியா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்டரை சொல்லுவான். அதாவது 13 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் அந்த டெபிள் ஃப்ரூட்டை பத்திரமா கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கணும்.
ஆனா இடையில சில குளறுபடிகள் நடந்து அந்த ஃப்ரூட் நம்ம லூஃபி கிட்ட வந்திருக்கு. ஆனா அதுக்காண்டி ஹூஸ்கோ லூஃபி மேல எல்லாம் கடுப்பாகல. அவனோட கடுப்பு எல்லாமே ஷாங்க்ஸ் மேலதான். அவன் தான் குறுக்க பூந்து குட்டைய குழப்பினவன். என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான்னு அவன் மேல கொல்ல காண்டாவான். அதோட நிப்பாட்டினா பரவாயில்லையே, ஸ்கைவாக் எல்லாம் பண்ணி வந்து நம்ம ஜிம்பைய காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான். அதுல என்னாச்சுன்னா ஜிம்பைக்கு அடிபட்டு கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக மொத்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிக்கிட்டே வருது நிலைமை. இப்ப என்னன்னா எப்படி இருந்தாலும் லூஃபி அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டான். அதனால எப்படி இருந்தாலும் இவன் அவனையும் தான் டார்கெட் பண்ணுவான். 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்மால ஜாலியா அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டான். ஆனா இவன் தான் நரகத்துக்கே போயிட்டான். சும்மா விடுவானுங்களா இவ்வளவு பெரிய விஷயத்த கோட்டை விட்டான். அதுக்கப்புறம் லூஃபியோட பேரு உலகமெங்கும் பரவுது பரவுது பரவுது. அவன் அப்படியே எங்கேயாச்சும் சுத்தி போயிருந்தானா கூட பரவாயில்ல, கரெக்டா இவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி இவனால அவனை விட முடியும்? என்ன பயலுக்கு கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட். அதான் கைடோ கூட டைரக்டா வந்து மோதி இப்ப தேவையில்லாம தோத்து போயிட்டான். அவ்வளவுதான், அவன் சொல்லி முடிஞ்சு. இனி மறுபடியும் அந்த டெவில் ஃப்ரூட் கிரியேட் ஆகணும்னு சொல்லி வில்லத்தனமா சிரிப்பான். ஜிம்பை பார்த்துட்டு டேய் அவன் திரும்பி வருவான்டா சிரிக்காதேம்பா. கைடோ கூட சண்டை போட்டுட்டு எவனுமே இது வரைக்கும் திரும்பி போனது இல்லடா. வந்தவன் அப்படி போறான்னா நேரம் சுடுகாட்டுக்கு தான்டா போவான். அதுவும் அந்த டம்மி பீஸுக்கு போய் அவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கான உடனே அவன் வருவான்னு ஜிம்பை செம கான்பிடென்ட்டா முறைச்சுக்கிட்டே சொல்லுவான். சரி இதுக்கப்புறம் லூஃபியோட நிலைமை என்னாச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.